என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் இம்பார்ட்டன்ட் 10 மார்க்ஸ் ப்ராப்ளம் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்த ப்ராப்ளத்தில் 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு அந்த 3 பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி ஈக்குவேஷன் ஆஃப் ஏ சர்க்கிள் வந்து கண்டுபிடிச்சு சொன்னாங்க. இப்போ இந்த ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 0,1ங்கிற ஒரு பாயிண்ட்டும் 4,3ங்கிற ஒரு பாயிண்ட்ஸ் 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. மூணாவது பாயிண்ட் வந்து கொடுக்கல. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். மூணாவது பாயிண்ட் கொடுக்காம என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். சென்டர் ஆன் த லைன் சொல்லிட்டாங்க. இந்த சென்டர் வந்து இந்த லைன் மேலே இருக்குன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? அப்போ மூணாவது பாயிண்ட்டை நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா, இந்த சென்டர்னு கொடுத்ததுனால சென்டர் வந்து -g,-f. சென்டரோட ஃபார்முலா என்ன? சென்டர் வந்தோட ஃபார்முலா என்ன? -g,-f. அப்போ தேர்டு பாயிண்ட்டை -g,-fன்னு சொல்லி நம்ம வந்து எங்கே கொடுக்கணும்னா, எக்ஸுக்கு பதிலாக -gயும் ஒய்க்கு பதிலாக -fன்னு சொல்லி இந்த லைனில் கொடுக்கணும். புரியுதுங்களா? அப்போ கொடுக்கும்போது இதுதான் நம்மளுக்கு மூணாவது பாயிண்ட். அப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த ப்ராப்ளத்தில் 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு ஈக்குவேஷன் ஆஃப் ஏ சர்க்கிள் கேட்டாங்க. இது வந்து அதே மாதிரி ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். ஆனால் என்னென்னா, இங்கே 2 பாயிண்ட் கொடுத்துருக்குறாங்க, மூணாவது பாயிண்ட் கொடுக்கல. மூணாவது பாயிண்ட் வந்து சென்டர் ஆன் த லைன் கேட்டாங்க. சென்டரோட ஃபார்முலா -g,-f. அப்போ எக்ஸுக்கு பதிலாக -gயும் ஒய்க்கு பதிலாக -fன்னு சொல்லி இந்த லைனில் கொடுக்கணும். கொடுத்துக்கூடிய லைனோட ஈக்குவேஷன் என்ன? 4x - 5y - 5 = 0. இந்த லைனில் வந்து எக்ஸுக்கு பதிலாக -gயும் ஒய்க்கு பதிலாக -fம் கொடுத்தோம்னா ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். அதை மூணாவது ஈக்குவேஷன் எடுத்துகிட்டு நம்ம வந்து சால்வ் பண்ணும்போது நமக்கு ஈக்குவேஷன் ஆஃப் ஏ சர்க்கிள் கிடைக்கும். சரிங்களா? ஸோ வாங்க வந்து என்னென்னா, இந்த ப்ராப்ளத்தை வந்து ஈஸியான மெத்தடில் தான் அப்ரோச் பண்ண போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து முழுமையாக பாருங்கள். இங்கே ஈக்குவேஷன் ஆஃப் ஏ சர்க்கிள் கேட்டதுனால ஃபஸ்ட் அதனுடைய ஜென்ரல் ஃபார்ம் எழுதலாம். ஜென்ரல் ஃபார்ம் எதனுடைய ஜென்ரல் ஃபார்ம்? ஈக்குவேஷன் ஆஃப் ஏ சர்க்கிளினுடைய ஜென்ரல் ஃபார்ம் x² + y² + 2gx + 2fy + c = 0. இதுதான் வந்து ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிளினுடைய ஜென்ரல் ஃபார்ம். இதுக்கு வந்து நம்ம ஸ்டார்னு சொல்லி இதுக்கு வந்து பேர் கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஒன்ல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து 0,1. ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 0,1. அப்போ இந்த 0,1ன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு பதிலாக 0வும் ஒய்க்கு பதிலாக 1ன்னு கொடுக்க போகிறோம். எங்கே கொடுக்க போகிறோம்னா, ஸ்டாருங்கிற ஈக்குவேஷன். ஸ்டாருங்கிறதுனா ஜென்ரல் ஃபார்மில் எக்ஸுக்கு பதிலாக 0வும் ஒய்க்கு பதிலாக 1ன்னு சொல்லி நம்ம கொடுக்க போகிறோம். அப்போ எங்கெல்லாம் எக்ஸ் இருக்குது ஒய் இருக்குன்னு டிக் பண்ணி வச்சுன்னு பார்க்கலாம். இங்கே x² இருக்குது, இங்கே y² இருக்குது, இங்கே எக்ஸ், இங்கே ஒய். புரியுதுங்களா? அப்போ x². அப்போ x² நம்ம என்ன எழுதலாம்? 0² + y². ஒய்க்கு பதிலாக 1² + 2g. எக்ஸுக்கு பதிலாக 0 + 2f. ஒய்க்கு பதிலாக என்ன கொடுக்க போகிறோம்? 1 + c = 0. இப்போ இதை வந்து நீங்கள் கால்குலேட்டர் டைப் பண்ணுங்க பார்க்கலாம். இந்த 0² + 1² இருக்குது பார்த்தீங்களா? இது கால்குலேட்டரில் டைப் பண்ணிங்கன்னா ஆன்சர் 1 வரும். இங்கே பாருங்கள், ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி இங்கே எப்படி இருக்கோ அப்படியே கால்குலேட்டர் டைப் பண்ணுங்க பார்க்கலாம். 0 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி ஸ்கொயர் ப்ளஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 1 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி ஸ்கொயர் MP ஈக்குவல் ஆன்சர் என்ன வருது பாருங்கள்? 1. அடுத்து கால்குலேட்டரில் இங்கே பாருங்கள், நம்பரை மட்டும் மல்டிப்ளை பண்ணணும். 2 × 0 2 × 0 ஆன்சர் அடிச்சிங்கன்னா என்ன ஆன்சர் வருது பாருங்கள்? 0. அப்போ +0. இங்கே g இருக்கனால g அப்படி எழுதிருங்க. அடுத்து 2 × 1. அப்போ 2 × 1ன்னு கால்குலேட்டர் அடிச்சு பாருங்கள். 2 × 1 அடிச்சிங்கன்னா ஆன்சர் என்ன வரும்? 2 வருங்களா? அந்த +2 அப்படி எழுதிட்டு இங்கே எஃப்க்கு வந்து f + c = 0. இந்த +1 வந்து நம்மளுக்கு ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது வந்து நம்மளுக்கு -1 மாறும். சைன் வந்து மாறும். அப்போ 0g + 2f + c = -1. இதுதான் வந்து ஈக்குவேஷன் நம்பர் வந்து 1. புரியுதுங்களா? அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸ்டெப் 2ல் செகண்ட் பாயிண்ட் எடுத்துக்க போகிறோம். செகண்ட் பாயிண்ட் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். செகண்ட் பாயிண்ட் கொஸ்டினில் 4,3ன்னு கொடுத்துருக்காங்க. 4,3. அப்போ எக்ஸுக்கு பதிலாக 4ம் ஒய்க்கு பதிலாக 3ன்னு சொல்லி எங்கே கொடுக்க போகிறோம்? ஜென்ரல் ஃபார்மில் கொடுக்க போகிறோம். அதாவது ஸ்டாருங்கிற ஈக்குவேஷன். எக்ஸுக்கு பதிலாக 4ன்னு கொடுக்க போகிறோம், ஒய்க்கு பதிலாக 3ன்னு சொல்லி நம்ம கொடுக்க போகிறோம். புரியுதுங்களா? அப்போ x². அப்போ என்ன வரும்? 4² + y². y² கூட 3² + 2g. எக்ஸுக்கு பதிலாக 4 + 2f. ஒய்க்கு பதிலாக என்ன கொடுக்கலாம்? ஒய்க்கு பதிலாக 3 + c = 0. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த நம்பரை மட்டும் நம்ம என்ன பண்ணணும்? கால்குலேட்டர் நம்ம வந்து டைப் பண்ணணும். இப்போ கால்குலேட்டர் எடுத்துங்க. கால்குலேட்டர் எடுத்துகிட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 4² + ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 3². ஆன்சர் அடிச்சிங்கன்னா என்ன வருது பாருங்கள்? 25. 16 + 9 வரும், அது 25. இப்போ இதை வந்து நம்பர் மட்டும் கால்குலேட்டர் அடிங்க பார்க்கலாம். 2 × 4 2 4s என்ன வரும் பாருங்கள்? 8. அப்போ இங்கே இந்த g இருக்கனால g அப்படி எழுதிக்கலாம். புரியுதுங்களா? அடுத்து 2 × 3 என்ன வரும்? 6 வருங்களா? அப்போ 6. இந்த எஃப்க்கு அப்படி எழுதுங்களா? f. இந்த +e = 0. இப்போ இந்த +25 நம்மளுக்கு ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது நம்மளுக்கு என்னவா வரும்? -25 மாறும். அப்போ 8g + 6f + c = -25. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கலாம். இப்போ கொஸ்டினில் மூணாவது ஸ்டெப்பில் பாருங்கள். தேர்டு பாயிண்ட் கொடுக்கல.
புரியுதுங்களா? ஸ்டெப் 3ல் வந்து தேர்டு பாயிண்ட் கொடுக்கல, அதுக்கு பதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், சென்டர் ஆன் த லைன்னு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? சென்டர் ஆன் த லைன் சொல்லிட்டு ஒரு லைனோட ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. 4x minus 5y minus 5 equal to 0. இப்போது சென்டரோட ஃபார்முலா பாருங்கள், சென்டரோடைய ஃபார்முலா என்ன சொல்லுங்க பார்க்கலாம், c equal to minus g, minus f. இதுதான் சென்டரோட ஃபார்முலா. அப்போ இது ஒரு பாயிண்ட்டாக எடுத்துக்கணும். எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் ஜியும் ஒய்க்கு பதிலாக மைனஸ் எஃப்பும் எங்கே கொடுக்கணும்னா இங்கே கொண்டு போய் கொடுக்கணும். புரியுதுங்களா? இந்த லைனுடைய ஈக்குவேஷனில் கொடுக்கணும். சென்டர் வந்து இந்த லைன் மேலே இருக்குது. புரியுதுங்களா? லைனோட ஈக்குவேஷன் வந்து கொடுக்கணும். புரியுதுங்களா? அப்போ 4 எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் ஜி மைனஸ் இந்த எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் ஜி, இந்த ஒய்க்கு பதிலாக பாருங்கள் மைனஸ் 5க்கு மைனஸ் 5, ஒய்க்கு பதிலாக என்ன கொடுக்கலாம், மைனஸ் எஃப். அதாவது எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் ஜியும் ஒய்க்கு பதிலாக மைனஸ் எஃப்னு சொல்லி நம்ம எதில் கொடுக்க போகிறோம்னா இந்த லைனில் கொடுக்குறோம். எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் ஜி கொடுத்துட்டா மைனஸ் 5க்கு மைனஸ் 5, ஒய்க்கு பதிலாக மைனஸ் எஃப், இந்த மைனஸ் 5 ஈக்குவல் டு 0. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்க பார்க்கலாம். மைனஸ் 4 இன்ட்டு ஜி நம்மளுக்கு என்ன வரும், மைனஸ் 4g. அடுத்து மைனஸ் 5 இன்ட்டு மைனஸ் எஃப், மைனஸ் இன்ட்டு மைனஸ் நம்மளுக்கு என்ன ஆயிடும், ப்ளஸ்ஸாக மாறிடும். உங்கள் 5f, இங்கே மைனஸ் 5 ஈக்குவல் டு 0. இந்த மைனஸ் 5 வந்து ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போயிடுங்க. அப்போ என்ன வரும் பாருங்கள், மைனஸ் 4g ப்ளஸ் 5f ஈக்குவல் டு ப்ளஸ் 5 வருங்களா, ஈக்குவல் டு என்ன வரும், ப்ளஸ் 5 வரும். மைனஸ் 5 ரைட் ஹேண்ட் சைட் போகும்போது சைன் வந்து மாறும், ப்ளஸ் 5 வரும். இதில் எது மிஸ் ஆயிருக்கு பாருங்கள், மைனஸ் 4g ப்ளஸ் 5f. சி வந்து மிஸ் ஆயிருக்குங்களா, ஜிஎஃப்சின்னு வருங்களா, சி மிஸ் ஆயிருக்குனால அதுக்கு நான் 0c கொடுத்துக்கிறேன், ஈக்குவல் டு 5. இது வந்து தேர்ட் ஈக்குவேஷன். இதைத்தான் நான் இப்படி எழுதியிருக்கேன் பாருங்கள். 0 இன்ட்டு சினாலும் மல்டிப்ளை பண்ண 0வால் சியை மல்டிப்ளை பண்ண ஆன்சர்னு வரும் 0 வரும். அதனால் வந்து பாருங்கள் மீனிங் வந்து மாறலை. எது மிஸ் ஆயிருக்கோ அதுக்கு வந்து நான் 0ன்னு கொடுத்துருக்கேன். அப்படி கொடுத்துட்டோம்னா நம்ம கால்குலேட்டர் சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். புரியுதுங்களாமா? இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஸ்டெப் 4ல் நம்மளுக்கு கொடுத்துக்கூடிய 3 ஈக்குவேஷனை ஃபஸ்ட் எழுதலாங்க பாருங்கள். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 0g ப்ளஸ் 2f ப்ளஸ் சி ஈக்குவல் டு, அது 0g ப்ளஸ் 2f ப்ளஸ் சி ஈக்குவல் டு மைனஸ் 1. இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 1 வந்து நம்மளுக்கு கிடச்சிது. செகண்ட் ஈக்குவேஷன் 8g ப்ளஸ் 6f, 8g ப்ளஸ் 6f ப்ளஸ் சி ஈக்குவல் டு மைனஸ் 25, ப்ளஸ் சி ஈக்குவல் டு மைனஸ் 25. இது செகண்ட் ஈக்குவேஷனாக கிடச்சிது. தேர்ட் ஈக்குவேஷன் பாருங்கள், மைனஸ் 4g ப்ளஸ் 5f ப்ளஸ் 0c ஈக்குவல் டு 5 கிடச்சிருக்கு தேர்ட் ஈக்குவேஷன். இப்போ இந்த 3 ஈக்குவேஷனையும் வந்து நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம். சால்விங் ஈக்குவேஷன் 1, 2 and 3. 3 ஈக்குவேஷன் நம்மளுக்கு சால்வ் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வரும்னு பாருங்கள். இதை நம்ம கால்குலேட்டர் சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ கால்குலேட்டர் எடுத்துங்க. கால்குலேட்டரில் வந்து மோடுங்கிற பட்டனை 3 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணுங்கள். இதான் மோடுங்கிற பட்டன். 1, 2, 3 3 தடவை ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் EQ என்ன வருது பார்க்கலாம். அது EQங்கிறது ஈக்குவேஷன் கீழே என்ன நம்பருக்கு பாருங்கள், 1 நம்பர் அமுத்துங்க. அன்னோனுங்கிறது 3 வேல்யூ தெரியாது. இங்கே பாருங்கள் GFC, G வேல்யூ தெரியாது, அடுத்து எஃப்னுடைய வேல்யூ தெரியாது, அடுத்து சினுடைய வேல்யூ தெரியாது. இந்த 3 ஈக்குவேஷனை சால்வ் பண்ணால் நமக்கு GFC இந்த 3 வேல்யூ தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஈக்குவேஷனில் இங்கே XYZனா நமக்கு XYZன்னு எழுதுவோம். நம்மளுக்கு வந்து GFC தான் இங்கே நமக்கு இருக்குது. அதனால் GFC வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். 3 வேல்யூ தெரியாது, அதனால் 3 அன்னோன். அப்போ 3ங்கிற வேல்யூ அமுத்துருங்க. இங்கே A1 கேட்குறது பார்த்தீங்கன்னா ஜினுடைய கோஎஃபிஷியன்ட். A1, B1, C1, D1ங்கிறதுலாம் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். A2, B2, C2, D2ங்கிறது செகண்ட் ஈக்குவேஷன். A3, B3, C3, D3ங்கிறது தேர்ட் ஈக்குவேஷன். 1ன்னு வந்தால் ஃபஸ்ட் ஈக்குவேஷனை குறிக்கும், 2னா செகண்ட் ஈக்குவேஷன் குறிக்கும், 3னா தேர்ட் ஈக்குவேஷன் குறிக்கும். இப்போ A1ங்கிறது ஜினுடைய கோஎஃபிஷியன்ட். ஜிக்கு முன்னாடி என்ன நம்பருக்கு பாருங்கள், 0. அந்த 0வை என்டர் பண்ணிவிட்டு ஒரு வேல்யூ என்டர் பண்ண உடனே அடுத்த வேல்யூக்கு போகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஈக்குவல் அமுத்திடணும். B1ங்கிறது எஃப்னுடைய கோஎஃபிஷியன்ட். எஃப்க்கு முன்னாடி 2 அமுத்தி ஈக்குவல் அமுத்துங்க. சினுடைய கோஎஃபிஷியன்ட் பாருங்கள் +1, அப்போ வந்து 1 அமுத்தி ஈக்குவல் அமுத்துங்க. டிங்க 1ங்கிறது பார்த்தீங்கன்னா D1 வந்து பார்த்தீங்கன்னா -1 அமுத்தி ஈக்குவல் அமுத்துங்க. A2 ஜிக்கு முன்னாடி என்ன இருக்குது பாருங்கள், 8 அமுத்தி ஈக்குவல். B2 எஃப்க்கு முன்னாடி 6 அமுத்தி ஈக்குவல். C2னா சினுடைய கோஎஃபிஷியன்ட் வந்து 1 அமுத்தி ஈக்குவல். D2 -25 அமுத்தி ஈக்குவல். A3 ஜிக்கு முன்னாடி -4 அமுத்தி ஈக்குவல். B3 எஃப்க்கு முன்னாடி என்ன இருக்குது பாருங்கள், +5 அமுத்தி ஈக்குவல். C3 சிக்கு முன்னாடி என்ன இருக்குது பாருங்கள், 0 அமுத்தி ஈக்குவல். D3 +5 அமுத்தி ஈக்குவல். இப்போ ஆன்சர் என்ன வருது பாருங்கள், -2.5. இப்போ டெசிமலில் வரதை நம்ம ஃப்ராக்ஷனாக மாத்திரம் நம்ம என்ன பண்ணணும், ஷிஃப்ட் அமுத்தி AB/C அமுத்தணும். ஷிஃப்ட் அமுத்தி AB/C அமுத்தினீங்கன்னா ஃப்ராக்ஷனாக மாறிடும், -5/2. இதுதான் ஜினுடைய வேல்யூ. எக்ஸுங்கிறது ஜினுடைய வேல்யூ, ஒய்ங்கிறது எஃப்னுடைய வேல்யூ, இஜெட்டுங்கிறது சினுடைய வேல்யூ. அடுத்து நம்ம ஈக்குவல் அமுத்துங்க. ஒய் வந்து பாருங்கள் என்ன வருது பாருங்கள், -1. ஒய்ங்கிறது எஃப். அடுத்து ஈக்குவல் அமுத்துங்க. இஜெட்டோட வேல்யூ என்ன வருது பாருங்கள், +1. புரியுதுங்களா? அப்போ ஜினுடைய வேல்யூ
-5/2, எஃப்னுடைய வேல்யூ வந்து -1, சினுடைய வேல்யூ வந்து நம்மளுக்கு வந்து +1. இப்போ கால்குலேட்டர்லேருந்து அதாவது இந்த மோட் இந்த ஈக்குவேஷன் டைப்லேருந்து நம்ம எக்ஸிட் பண்ணோம்னா நம்ம என்ன பண்ணணும், ஷிஃப்ட் அமுத்தணும், மோட் அமுத்தணும், 3 அமுத்தி ஈக்குவல் அமுத்தணும். ஷிஃப்ட் மோடு 3 அமுத்தி ஈக்குவல் அமுத்திட்டு அடுத்து ஏசிங்கிற பட்டன் அமுத்தினா கால்குலேட்டர் வந்து நமக்கு ரீசெட் ஆகிடும். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு பாருங்கள், இந்த ஜிஎஃப்சி வேல்யூ கிடச்சிருக்குல்ல, இந்த ஜிஎஃப்சி வேல்யூ எல்லாத்தையுமே வந்து நம்ம ஸ்டாருங்கிற ஈக்குவேஷனில் கொடுக்க போகிறோம். ஸ்டாருங்கிறது என்ன, ஜென்ரல் ஃபார்ம். ஜென்ரல் ஃபார்ம் பாருங்கள், x² + y² + 2gx + 2fy + c = 0. அதை எடுத்து ஒரு தடவை எழுதிக்கலாங்களா, x² + y² + 2gx + 2fy + c = 0. இந்த ஜென்ரல் ஃபார்ம், ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிளுடைய ஜென்ரல் ஃபார்ம். இங்கே ஜிஎஃப்சி வந்து டிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஜிஎஃப்சிக்கு பதிலாக இந்த வேல்யூ வந்து நம்ம கொண்டு வந்து கொடுக்க போகிறோம். அப்போ x² க்கு x² + y² க்கு y² + 2g, எக்ஸுக்கு பதிலாக என்ன கொடுக்கலான்னு பாருங்கள், சாரி இங்கே மாற்றி எழுதிட்டேன், சாரி இன்னொரு தடவை எழுதிக்கலாம். x² + y² + 2, ஜிக்கு பதிலாக தான் -5/2ங்க பாருங்கள், ஜிக்கு பதிலாக -5/2, எக்ஸுக்கு x + 2, எஃப்க்கு பதிலாக என்ன கொடுக்கலான்னு பாருங்கள், -1, ஒய்க்கு y, சிக்கு பதிலாக பாருங்கள் +1 = 0. இப்போ என்ன பண்ணலான்னு பாருங்கள், இந்த 2வும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். இப்போ கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வரும் பாருங்கள், x² + y² -5 × x வந்து -5x, 2 × -1 -2ன்னு வரும். இங்கே y இருக்கனால -2y + 1 = 0. x² + y² -5x -2y + 1 = 0. இதுதான் கொடுத்துக்கூடிய கிவன் ப்ராப்ளத்துக்கு உண்டான ஆன்சர். இதுதான் வந்து ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள். புரியுதுங்களா? இப்போ 3 பாயிண்ட் கொடுத்துட்டு நம்மளுக்கு ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் கேட்பாங்க. இந்த கொஸ்டினில் வந்து 2 பாயிண்ட் கொடுத்துட்டு 3வது பாயிண்ட் வந்து நம்ம கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த 3வது பாயிண்ட் என்னென்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், சென்டர் ஆன் த லைன். அப்போ சென்டரோட ஃபார்முலா வந்து -g, -f. அதை தான் 3rd பாயிண்ட் எடுத்துக்கணும். அந்த 3rd பாயிண்ட் வந்து எதில் கொடுக்கணும் பாருங்கள், இந்த லைனோட ஈக்குவேஷனை கொடுத்துட்டு ஒரு ஈக்குவேஷன் நம்ம வந்து ஃபார்ம் பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்களா? பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக வந்து புரியும். இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து நமக்கு 10 மார்க்ஸ் ப்ராப்ளத்தில் வந்து கேட்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம மற்றவங்களுக்கு செய்யலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.